பரவாயில்லம்மா, உன்னை விட வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. சீனு தான் உன் மாப்பிள்ளைன்னு உன் மனசுல ஆசை வளர்த்தது நாங்க 2 பேரும் தானே. கவலைப்படாத, உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அந்த சீனு தான் உன்னோட புருஷன். யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு, அவங்க என்ன அசிங்கமா பேசினாலும் அதையெல்லாம் காதுல வாங்காம அவங்கள சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறேன். இல்லையா தம்பி, என்னையா வேணும் உனக்கு? அதான் எதுவும் வேணான்னு வீரப்பா வீட்டை விட்டு வெளில போயிட்டல, அப்புறம் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்த? வெளில போயா சொல்றல, வெளில போயா. போயா, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் வேணாம். என்ன பேச போறீங்க? அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு போயிட்டீங்களே. கல்யாணம் வேணாம்னு சொல்லி தானே போனீங்க. போன 10 நிமிஷத்துல திரும்பி வர்றீங்க. என்ன சங்கதி? நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணுங்க சம்மதி. சொல்லுங்க. ஒரு பொண்ணோட அப்பனா அவளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி பேசிட்டேன். ஆனா ஆத்திரத்துல புத்தி கெட்டு போய் அவ வாழ்க்கையை பத்தி யோசிக்காம விட்டுட்டேன். மாயா இந்த வீட்டோட பொண்ணு தான் நீங்க சொல்லும் போதுதான் இந்த குடும்பத்தோட ஒற்றுமை என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதே சமயம் என் பொண்ணு மேல இருந்த பாசத்தால கோவம் என் கண்ணை மறைச்சிருச்சுங்க ஐயா. ஏங்க ஏங்க நீங்க பேசுனது கொஞ்சமா நஞ்சமா? நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, அதை கேட்டுட்டு நாங்க சும்மா இருக்க முடியுமா? நீங்க எல்லாம் மீறி போய் எங்க அண்ணனைய மரியாதை இல்லாம பேசிருக்கீங்க. தப்புதாயா, மகா தப்புதான். நான் அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. எப்பேற்பட்ட குடும்பத்துல என் பொண்ணு வாழ போறாங்கிறதையும் மறந்து திமிர் எடுத்து பேசிட்டேன். நீங்க சொல்லும்போது அதை கேட்டு நான் பொறுமையா இருந்திருக்கணும். என்னையும் மீறி வந்த கோவத்தால கவனத்தையும் மீறி வார்த்தையை விட்டுட்டேயா. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க பேசின பேச்செல்லாம் பார்த்தா நீங்க எங்க மேல கோவத்துல பேசுற மாதிரி தெரியலங்க. உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சுட்டு பேசுன மாதிரில தெரிஞ்சது. உள்ளுக்குள்ள இருந்து வந்திருந்தா திரும்ப இந்த வாசப்படி ஏறி வீட்டுக்குள்ள வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டு நிப்பனாயா. தம்பி, உங்க அண்ணனை பத்தி நான் பேசினது உங்களுக்கு வந்ததே ஒரு கோவம். அதை பார்த்த பிறகும் என் பொண்ணுக்கு எங்கடா மரியாதை கிடைக்காம போயிடுமன்ற பயம் அதிகமாயிடுச்சு. கோவத்துல தெரியாம வார்த்தையை விட்டுட்டேயா. குத்தி கெட்டு போய் பேசிவிட்டேன். நான் அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாதுதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஐயா. உங்க குடும்பத்தோட ஒற்றுமையை உடைக்கிறதுக்காகலாம் நான் அப்படி பேசலையா. சத்தியமா அப்படி ஒரு எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. பொண்ணை பெத்தவனாச்சே, என் பொண்ணு இங்க எப்படி வாழ போறா, அவளுக்கு சகல விதமான மரியாதையும் கிடைக்குமான்னு உள்ளுக்குள்ள ஏற்பட்ட குழப்பம். அதனால கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டேயா.
குடும்பம்னா ஒற்றுமையா இருக்கணும்னு நீங்க சொன்னதுதாம்மா சரி. அதை புரிஞ்சிக்காம நான் பேசிட்டேன். பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இந்த வீட்டுக்கு சம்பந்தம் பண்ண வந்திருக்கிறவனா, ஆனா இந்த வீட்டோட பெருமை புரியாம நான் எதோ பேசிட்டேன் ஐயா. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அது என் மண்டையில உரைச்சது. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். காசு பணம் சொத்து எல்லாத்தையும் விட சொந்தம் தான் முக்கியமானதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுயா. அதுக்காக தான் ஐயா இந்த குடும்பத்தில் என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எது நடக்கணும்னு நீங்க வந்தனோ அதை நானே முட்டாள்தனமா பேசி கெடுத்து விட்டேன் ஐயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. மாப்பிள்ள, மாப்பிள்ள, உங்க அருமை என்னன்னு தெரியாம கோவப்பட்டு பேசிட்டேயா. உன் மாமன் சொன்ன ஒரே காரணத்துக்காக என்ன ஏதுன்னு கூட என்னை பத்தி விசாரிக்காம என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டீங்க. இந்த காலத்துல பெரியவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கிற பசங்க கிடைக்கிறது கஷ்டம்யா. உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளைய வேணான்னு சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. பார்வதி, நீ என்னோட தங்கச்சி, நான் சொன்னா எல்லாத்தையும் கேட்டுப்ப அப்படின்னு ஒரு மிதப்புல இருந்துட்டமா. ஆனா நீ இந்த வீட்டோட மருமகன்றத நான் மறந்துட்டேன். குடும்பத்துக்காக நீ ஒன்னா நிக்கும் போதுதான் எனக்கு புரிய வந்தது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு. இந்த வீட்டை விட்டு வெளியே போன உடனே என் பொண்ணு இந்த குடும்பத்தோட மதிப்பை சொல்லும் போதுதான் எனக்கு புரிஞ்சுது. நீ இந்த குடும்பத்துக்குள்ள எங்களை வர வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா அது எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்காம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடு. அம்மா, நீங்க அப்பவே மன்னிப்பு கேட்க சொன்னீங்க. நான் தான் திமிர் எடுத்து போய் அகம்பாவமா பேசிட்டு வெளியே போயிட்டு. பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்கம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயா, நாங்க பண்ண தப்புக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை தண்டிச்சிடாதீங்க ஐயா. ஐயா, பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க ஐயா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என் பொண்ணை வாழ வைங்க ஐயா. ஐயா, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புங்க ஐயா. நான் பண்ண தப்புக்கு என் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க ஐயா. எந்திரிங்க. நீங்க பண்ணது பெரிய தப்பு. என்னைக்குமே கோபத்துல வார்த்தையை விட்டுறாதீங்க. சரிங்க சரிங்க. எல்லாராலையும் அதை தாங்கிக்க முடியாது. சரிங்க ஐயா. இன்னைக்கு வரைக்கும் நாங்க பெருமையா நினைக்கிறது எங்க கிட்ட இருக்கிற காசு பணமோ சொத்து சுகமோ இந்த ஊர் எங்களுக்கு கொடுக்கிற மரியாதையோ கிடையாது.
பிரச்சனை வந்தாலும் ஒன்னா ஒரே குடும்பமா வாழறதுதான் இன்னைக்கு வரைக்கும் பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த குடும்பத்துக்கு வரவங்க எதையும் எடுத்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. வரவங்க குடும்பத்தோட ஒற்றுமைய உடைக்காம இருந்தாலே போதும். வீட்டுக்கு வரவங்க கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் அது மட்டும்தான். அத ஆழமா மனசுல வச்சுக்கங்க. சரிங்க ஐயா. பெரியப்பா, என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. இந்த குடும்பத்தோட ஒற்றுமை என்னைக்கும் என்னால கெடாது. இது என்னோட குடும்பம். இத நான் நல்லா பார்த்துப்பேன். இது சத்தியம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஏய், எனக்கு உண்மையில கோவம் கிடையாதும்மா. நீ சின்ன பொண்ணு. பெரியவங்க பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? பெரியம்மா, அழாத அழாத சாரு, அழாத. உன் நல்ல மனசு என்னன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமா சாரு, அண்ணி சொன்ன மாதிரிதான் உன் மனச பத்தி எங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிற யாருக்குமே உன் மேல கோபம் இருக்காது. எல்லாருமே என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என் வாழ்க்கையில இப்படி ஒரு தப்பை இனி நான் செய்யவே மாட்டேன். ஐயா, நல்ல நேரம் முடிய போறது. சடங்கு நடத்திடலாமா? நடத்திடலாம். எல்லாரும் வாங்க. கல்யாணம் நடக்காதுன்னு பார்த்தா எல்லாரும் திரும்பவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களே. ச்சே. மாயா இந்த வீட்டோட பொண்ணு. இவ யாரோ கிடையாது. இவ என் மனைவியோட தங்கச்சி பொண்ணு. தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நான் எதிர்பார்க்கல. பட் இட் ஹேப்பன்ஸ். எல்லார் முன்னாடியும் என்னை விட்டு கொடுக்காம பேசினதுக்கும் என்னை மதிச்சதுக்கும் எனக்கான மரியாதையை கொடுத்ததுக்கும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீன்னு இல்ல, இந்த வீட்ல யாரா இருந்திருந்தாலும் நான் அப்படிதான் பேசிருப்பேன். எனக்கு அது நல்லாவே தெரியும். அந்த இடத்துல எனக்காக பேசினதுக்காக மட்டும்தான் நான் தேங்க்ஸ் சொன்னேனே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்துலதான் நீ இந்த குடும்பத்தை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. கரெக்ட் தான். நீங்க உங்க வாயாலேயே நான் இந்த வீட்டோட பொண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த வீட்ல எனக்கு
முழு உரிமை இருக்கு. ஆனா அதே சமயம் இந்த வீட்டுக்கும் எனக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. என்னால முழுமையா இந்த குடும்பத்துக்குள்ள செட் ஆக முடியல. நீ இதத்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். நீயும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நாங்க உனக்கு ஆதரவா பேசினதுனால நீ பண்ற எல்லாமே சரின்னு என்னால ஏத்துக்க முடியாது. உனக்கு இந்த குடும்பத்தோட பழக்க வழக்கங்கள் பிடிக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடும் உனக்காக மாறாது. உன்னாலையும் இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி மாற முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீங்களும் என்னை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் செஞ்ச சில விஷயங்கள் எப்படி உங்களால ஏத்துக்க முடியலையோ அதே மாதிரிதான் நீங்க செய்யற ஒரு சில விஷயங்களை என்னால ஏத்துக்க முடியாது. ஆமா, இந்த முரண்பாடு கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ என் மனைவியோட விருந்தாளி. அப்படிதான் நீயும் நடந்துக்கிற, நாங்களும் உன்கிட்ட அப்படிதான் நடந்துக்கிறோம். எல்லார் முன்னாடியும் நீ இந்த வீட்டோட பொண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா நீ அதை உணரவே இல்லை, உணரக்கூட முயற்சி பண்ணல. சரி, நானும் உனக்கு நன்றி சொல்லணும். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எனக்காக என் தம்பி, தங்கச்சி, அம்மா, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரே குடும்பமா நின்னோம். அதுக்கான காரணம் நீ ஆயிட்ட. அதுக்காக உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா அடிப்படையில உனக்கும் இந்த வீட்டுக்கும் இருக்கிற கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே தான் இருக்கும். உனக்கான கதவுகள் என்னைக்கும் இங்க திறந்தேதான் இருக்கும். ஒருவேளை நீ இந்த வீட்டு பொண்ணா மாறணும்னு நினைச்சா நீ நிறைய விஷயங்களை மாத்திக்க வேண்டியதாக இருக்கும். நான் நம்புற விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த குடும்பத்துக்காக என்ன மாத்திக்கிட்டு பிளைண்டா நீங்க சொல்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க பண்றது தப்புன்னு எனக்கு தோணுச்சுன்னா அத நான் தப்புன்னு சொல்லுவேன். என்னால அதை மாத்திக்க முடியாது. இந்த குடும்பம் என்னைக்குமே தப்பு பண்ணாது. மாற வேண்டியது நாங்களும் கிடையாது. அதை நீயும் புரிஞ்சுக்கோ. நீ இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த விதமான அவமானமும் பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. இந்த குடும்பத்தோட ஆணி பேரை அசைக்கிற மாதிரி ஆள் வெளியில இருந்து வந்தாலும் சரி, இல்ல இந்த குடும்பத்துக்குள்ளேயே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் எடுக்கிற முடிவு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை எப்பவுமே உன் ஞாபகத்துல வச்சுக்கோ. மாடி, நாங்க கிளம்புறோம். நீ பார்த்து பத்திரமா இருந்துக்க. அப்பா, சொல்லுமா. உங்களோட மனசு எவ்வளவு வேதனையில இருக்குன்னு எனக்கு தெரியும்பா. நான் எப்பவுமே நீங்க கம்பீரமா பேசி நடந்துதான் நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒண்ணும் இல்லாத வீட்டுக்காரங்க முன்னாடி நீங்க உடஞ்சு நின்னதை பார்க்கும்போது என் மனசு ரொம்ப ரணமாயிடுச்சுப்பா. விடு, நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். அதுக்கு முன்னாடி மத்தது எதுவும் எனக்கு பெருசா தெரியாதுமா. அப்பா, ஒரு தகப்பனா ஒரு மகளுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க நல்லாவே செஞ்சுட்டீங்க. ஆனா பதிலுக்கு ஒரு மகளா
அப்பாக்கு செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு பாக்கி இருக்குப்பா. இவங்க எதுக்கு எடுத்தாலும் குடும்பம், மானம், மதிப்பு, மரியாதைன்னு திமிரா பேசிட்டு இருக்காங்கல்ல. முதல்ல அந்த திமிர அடக்கி இவங்க எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சு இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு மாஞ்சு இந்த குடும்பத்தையே சில்லு சில்லா உடைச்சு காட்டுறனா இல்லையான்னு பாருங்க. உங்களை எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வச்சாங்கல்ல, அவங்க எல்லாரையும் உங்க முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிக்க வைக்கிறப்பா. சீனுவை இந்த குடும்பத்துல இருந்தே பிரிச்சு தனி கொடுத்துடும் போறேன். இந்த ஊர் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தினாங்கல்ல, அதே மாதிரி இந்த மொத்த குடும்பத்தையும் இந்த ஊர் முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறப்பா. தங்கமே அப்படி சொல்றா? அப்ப நான் அவமானப்படுத்திட்டாங்க, நீ துடிச்சு எழுந்த பாரு. நீதான்டா என் பொண்ணு, நீ சொல்றதாண்டா சரி. நான் கூட அவசரப்பட்டு அவங்களோட சண்டை போட்டதோட போயிருந்தா அவங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிருக்கும். ஆனா அந்த வீட்டுக்குள்ளேயே நீ போய் ஒவ்வொருத்தரையும் பிரிச்சு அவங்கள ஒண்ணும் இல்லாம ஆக்குனாதான் நாம யாருன்னு அவங்களுக்கு புரியும். ஏனே நீ என்ன சொல்ற? சரியா சொன்னீங்க. இத்தனை நாளா நமக்கு சப்போர்ட்டா இருந்த என் தங்கச்சி பார்வதி இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளையே அவமானப்படுத்திட்டா. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே நல்லா இருக்க கூடாது. யாரும் நல்லா இருக்க மாட்டாங்கம்மா.